நிச்சயமாக இறுதி. சங்கரங்கோயில் நகர்மன்ற தலைவி பதவியை இழந்த விவகாரம் சங்கரங்கோயில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் நகராட்சிக்கு உட்பட்ட நகர்மன்ற பகுதிகளில் 30 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்பவர் பதவி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் நகர்மன்ற தலைவியை உமா மகேஸ்வரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. அவர் கூட்டத்தை ஒழுங்காக நடத்தவில்லை என்றும் பல்வேறு கமிஷன் மற்றும் டெண்டர் முறையீடுகளில் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த குற்றச்சாட்டு காரணமாக அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அனைத்து கவுன்சிலர்களும் வலியுறுத்தினர். அதன் அடிப்படையில் கடந்த மாதம் அதிமுக, திமுக மற்றும் மதிமுக, எஸ்டிபி உள்ளிட்ட அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் நகராட்சி ஆணையரிடம் முறையிட்டனர். அதன் அடிப்படையில் இன்று நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று நகர்மன்ற வாக்கெடுப்பின் போது 29 நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் 28 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்கெடுப்பில் பங்கேற்ற நிலையில் அவரது பதவியானது இன்று இழக்கப்பட்டது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த ஒரு நகர்மன்ற தலைவரின் பதவி இழந்த விவகாரம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். மேலும் சங்கரங்கோயில் நகராட்சியை பொறுத்தவரை அடுத்த தலைவர் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் நகராட்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.